திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு சுமார் 10,000 கோடி அளவுக்கு நலத்திட்ட உதவிகளும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. நலத்திட்ட உதவிகளை பொறுத்தளவு 57,26,750 பயனாளிகளுக்கு சுமார் 4,904 கோடி ரூபாய் அளவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வளர்ச்சி பணிகளை பொறுத்தளவு 65,847 வளர்ச்சி பணிகள், ஏறத்தாழ 5,587 கோடி ரூபாயிலான வளர்ச்சி பணிகள் நடைபெற்றிருக்கிறது. எனவே மொத்தமாக 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே திருப்பூர் மாவட்டத்தில் இந்த 5 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி பணிகள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு அதை செய்திருக்கிறார்கள். ஒரு உதாரணம் கூட நான் சொல்கிறேன். ஒரு ஆய்வுக் கூட்டத்துக்கு வருகிறார் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள். உதாரணமாக பொங்கலூர் பல்லடம் பகுதியில் அதிகமான வழக்குகள் பதிவாகிறது என்பதை கவனத்தில் கொண்டு போனவுடன் பொங்கலூரில் தனியாக ஒரு காவல் நிலையம் அமைப்பதற்கு அனுமதி தந்தார்கள். எனவே அது இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டு இன்றைக்கு அது மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கிறது. இதுபோல் பல உதாரணங்கள் இருக்கிறது. சொன்னால் பட்டியல் நின்று கொண்டே போகும். நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் அரசின் மூலமாக ஒரு சட்டக்கல்லூரி ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வந்திருக்கிறது. அதை 2.0 ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சருடன் திராவிட மாடல் ஆட்சியில் நிச்சயமாக அமையப் போகிறது. அந்த ஆட்சி அமைகிற பொழுது அது அமைவதற்கான நடவடிக்கை எடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தேர்தல் களம் முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்களை சந்திக்க போகிற நேரத்தில் அது குறிப்பாக தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு மதசார்பற்ற முற்போக்கு வேட்பாளரை வரவேற்பதும், அதே நேரத்தில் அவர்களே நீங்கள் வெற்றி பெற்றாகிவிட்டது, நீங்கள் உறுதியாக உங்களுடைய வெற்றி உறுதி, எனவே அந்த வகையில் திருப்தியாக இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று எங்களுக்கு ஒரு ஆதரவை தெரிவிக்கின்ற கருத்துக்களாக அமைந்திருக்கிறது. உள்ளபடி ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. உள்ள யதார்த்தங்களையும் அவர்கள் கலந்துதான் அவர்கள் எதிரொலிக்கிறார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது. எனவே அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் 8 தொகுதியிலும் மதசார்பற்ற முற்போக்கு வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது உறுதி. இது போன்ற பல மாவட்டங்களில் இதே போலதான் இடம்பெற்றிருக்கின்ற சூழ்நிலை அமைந்திருப்பதை நாங்கள் அறிகிறோம். அந்த வகையில் மாவட்டத்தை பொறுத்தளவு 8 தொகுதிகளிலும் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு வெற்றி பெறுவது உறுதி என்பது தெரிகிறது. எனவே அந்த வகையில் எங்களுடைய வெற்றியும் காங்கிய தொகுதியை பொறுத்தளவு எனது வெற்றியும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருப்பூர் வந்த நிகழ்ச்சி ஆகட்டும், அதேபோல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் காங்கி வந்த நிகழ்ச்சி ஆகட்டும், அதேபோல நம்முடைய கழக தோழர்கள், நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்களெல்லாம் வீடு வீடாக மக்களை சந்திக்க போகிற நேரத்தில் அவர்களும் மனதிருப்தியோடு இன்றைக்கு அந்த செய்தியை சொல்லக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு காதுக்கு வருகிறது. எனவே அந்த வகையில் வெற்றியை பொறுத்தளவு நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2.0 ஆட்சி அமைவதில் திருப்பூர் மாவட்ட மக்களுடைய பங்கு பெரும் பங்காக அவருடைய தாக்கம் என்பது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு பெரிய அளவில் இல்லை என்பதுதான் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கிராமப்புறத்தில் எல்லாம் தேடி பார்த்தால் கூட இல்லை என்கிற சூழ்நிலை தான் இருக்கிறது. எனவே அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஓட்டை பிரிப்பதனால் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. இனாம் ஒழிப்பை பொறுத்தளவு கடந்த காலத்திலே பேரின் அண்ணா காலத்திலேயும் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. முத்தமிழ் ஐயா கலைஞர்களும் அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்கியிருக்காங்க. அப்பொழுதுதான் இது துவங்கப்பட்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டது. இடையில நம்முடைய நீதிமன்றங்கள் அடிக்கடி நம்முடைய அறநிலைத்துறையில் எச்சரிக்கை செய்கிறார்கள். அறநிலைத்துறை சார்ந்த நிலங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையிலே இதெல்லாம் பழைய விவகாரங்கள்லாம் தோல்வி எடுக்கப்பட்டு அவர்களுக்கும் அந்த பூஜ்ய மதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட வேண்டிய ஒன்று. எனவே இது குறித்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும்
நாங்கள் எல்லாம் எடுத்து சென்றோம். அந்த வகையில் அறநிலையத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் அது போனது. அதே நேரத்தில் நம்முடைய அதிகாரிகளுக்கும் சொல்லி அதற்கான நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைத்தார்கள். இது பற்றி விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க. அந்த குழுவுக்கு ஒருத்தர் நம்முடைய கோயில் சார்ந்தவர் என்கிற முறையில் ஒருவர் பொதுநல வழக்கு போட்டு அதற்கு தடையாணை பெற்றுவிட்டார். எனவே இவர் பட்டாவை உறுதி செய்து விடுவார் என்று அவர்கள் அந்த எண்ணத்தில போய் அவர் நீதிமன்றத்தில் போய் இந்த குழுவுக்கு அவர் தடையாணை வாங்கிட்டார் அரசினுடைய நடவடிக்கை. எனவே இருந்தாலும் தொடர்ந்து அதனுடைய கவனத்துக்கு நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கு எடுத்து சென்ற பொழுது அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கென தனியாக சிறப்பு மாவட்ட வருவாயாளர்கள் நியமித்திருக்கிறார்கள். இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் திருச்சியில் ஒருவரும் திருப்பூர் ஒருவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனுடைய சுற்று மாவட்டத்தை சார்ந்த மக்கள் விவசாயிகள் இதில் பாதிக்கப்பட்டக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய ஆவணங்களுடைய நகலை கொடுத்தால் அவர் சரிபார்த்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு முடிவு எடுப்பதற்காக நியமிக்கப்பட்டது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பு ஒரு 15 நாட்கள் முன்பு அது அவர் நியமிக்கப்பட்டு அவர் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்னைக்கு அவருக்கான தனியாக அறை ஒதுக்கப்பட்டு அதில் அறையில் தன்னுடைய பணியை துவக்கி இருக்கிறார். அது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வராக பொறுப்பேற்று அது குறித்து நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் நிச்சயமாக நடவடிக்கை அதாவது என்னை ஒரு முறை பார்த்தார்கள், ஒரு முறை 2 முறை பார்த்தார்கள். அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடுமலைப்பேட்டை அரசு நிகழ்ச்சிக்கு வந்தபொழுது பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவருக்கு சந்திப்பதற்கு நான் ஏற்பாடு செய்து நானும் உடன் இருந்து, இன்னும் சொல்ல போனால் பாதிப்பு என்று சொன்னாலே எந்த துறையின் சார்பில் பாதிப்பு என்று கூட அவரால் சொல்ல முடியவில்லை. அதை எடுத்து அவருக்கு சொல்லி அறநிலைத்துறையின் சார்பில் இப்படி ஒரு பூஜ்ய மதிப்பு செய்திருக்காங்க என்று சொல்ல பிறகு அதுக்கு பிறகுதான் அறநிலையத்துறை மீது அவர் சொன்னார். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்தோடு கேட்டுக்கொண்டால் அந்த கடிதத்தை அவர் உடனடியாக உடன் வந்த நம்முடைய முதலமைச்சரின் அரசு செயலாளரிடத்தில் கொடுத்து இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சென்னைக்கு போய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த தலைமைச் செயலாளர்களுக்கு தலைமையில் ஒரு குழு அமைத்தது அப்பொழுதுதான். ஏன்னா அந்த குழு செயல்பட துவங்கிய நேரத்தில் தமிழ்நாட்டில் யாரோ ஒருவர் அந்த ஆன்மீகவாதி ஒருவர் போய் இங்கே அரசு அறநிலையத்துறையினுடைய இடத்தை தாரை வாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறார் என்பது போல ஒரு குற்றச்சாட்டு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் அதுக்கு ஒரு தடையாணை வாங்கிவிட்டார். இருந்தாலும் அரசின் சார்பில் தொடர் முயற்சியின் காரணமாகத்தான் இப்பொழுது திருப்பூருக்கு ஒரு மாவட்ட வருவாய் அலுவலரும் திருச்சிக்கு ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களும் பணி இன்றைக்கு பெற்று இன்றைக்கு அவர்கள் பணியில இணைந்து இன்றைக்கு அந்த பணியை துவக்கியிருக்கிறார்கள். நம்ம திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அவருக்கு அறை ஒதுக்கப்பட்டு அந்த பணியை துவக்கிறார். இது நம்முடைய திருப்பூர் மட்டுமல்ல, அருகில் ஈரோடு மாவட்டம், அருகில் கோவை மாவட்டம், அதே போல நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் கூட வேறு பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதையும் இதில் இணைக்க வேண்டும் நான் சொன்னேன். அதையும் இணைத்துக் கொள்ளலாம் என்று நம்முடைய வருவாய்த்துறையுடைய அரசு செயலர் மரியாதைக்குரிய திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்களும் உத்தரவாதம் கொடுத்திருக்கார்கள். அது போன்ற பணிகள் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கு. ஆவணங்களை சரிபார்க்க நம்முடைய பொதுமக்கள் விவசாயிகள் கொண்டு போய் யார் யாருக்கு அறநிலைத்துறையின் சார்பில் ஒரு பிரச்சனை இருப்பதோ, இன்னும் சொல்லப்போனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் வேறொரு துறையின் காரணமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த ஆவணங்களுடைய நகலை அவரிடத்திலே கொடுத்தால் திருப்பூர் மாவட்ட மக்கள் ஆகட்டும், கோவை மாவட்ட மக்கள், ஈரோடு மாவட்ட மக்கள் அதே போல அங்கே போய் பார்க்கும்போது வனத்துறையின் சார்பில் பல்வேறு பிரச்சனை இருக்குது நீலகிரி மாவட்டம், அந்த மக்களும் இவரிடத்துல கொடுத்தால் இந்த ஆவணங்களை சரிபார்த்து எதிர்காலத்தில் அரசின் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்று ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கு நிச்சயமாக தொடர் முயற்சி இதான் பணி ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. இது போய் நீ புதுசா ஒரு வாக்குறுதியை சொல்ல வேண்டியது இல்லையா? ஏற்கனவே நடைமுறை அந்த கவனத்துக்கு அது குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுக்கு தடையாணை வாங்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு மாவட்ட வருவாய் அலுவலர் கொண்ட அந்த உயர் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வட்டாரத்தில் நம்முடைய திருப்பூர் மாவட்ட பிரச்சனை, கோவை, ஈரோடு, நீலகிரி மாவட்ட பிரச்சனை அவர் ஆவணங்கள் நகலை கொடுத்தால் அவர் சரிபார்த்து வைப்பார். தேர்தல் முடிந்து மாண்புமிகு முதலமைச்சர் உரிய முடிவு எடுப்பார். அதாவது அதையெல்லாம் சரிபார்த்து ஆவணங்களை சரிபார்த்த பிறகு அவருடைய கருத்தையும் வைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கருத்தையும் வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர் அதிகாரிகள் கலந்து பேசி அதுக்குரிய முடிவை அவர் தான் எடுப்பார். மாவட்டத்தில் இதுவரைக்கும் செஞ்சுட்டு
எதை நீதிமன்ற செய்யணுமே ஒரு தலைப்பு இருப்பீங்க, அது எந்த ஸ்கீம்னு சொல்றீங்க? இப்போ குடிநீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்பொழுது இருந்தால் நான் 1996 தேர்வான பொழுது கூட குடிநீருக்கு முக்கியத்துவம் தருவேன். அது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று மக்களுக்கு. எனவே அந்த வகையில் இன்னும் இந்த ஒரு திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டது. சோழசிராமணியிலிருந்து காவேரி ஆற்று நீராதாரமாக கொண்டு நாமக்கல் மாவட்டம் சோழசிராமணியை அங்கே தலைமையிடமாக கொண்டு அங்கிருந்து நீருந்து செய்து இடையில ஈரோடு மாவட்டத்தை கடந்து அது நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் வந்து காங்கேயம் பகுதியில் அதை சுத்திகரிப்பு செய்து நம்முடைய 7 ஊராட்சி ஒன்றியங்கள் காங்கேயம், மூலனூர், தாராபுரம், குண்டடம், வெள்ளக்கோவில், பொங்கலூர், பல்லடம் ஆகிய ஊராட்சி ஒன்றிய 7 ஊராட்சி ஒன்றியங்களுக்குரிய அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்க சொல்லி நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையுடைய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டம் இந்த ஆட்சி மீண்டும் 2.0 ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டம் முதலுக்கு முன்னுரிமை தந்து அந்த திட்டம் 7 ஊராட்சியில் ஏறத்தாழ சூலூர் ஏர்போர்ட் வரை அந்த குடிநீர் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். ஒரு பெரிய திட்டம். இந்த திட்டத்தில் ஒன்றிய அரசுடைய பங்கு தொகை வேணும். நாம் அறிவித்திருக்கிறோம். அதற்கு அவருடைய அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை ஒன்றிய அரசு. அந்த நிதியை பெற்று அது இன்றைக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முதல்ல நடவடிக்கை எடுப்போம். அது திட்டமிட்ட வதந்தி கிளப்பி, அதாவது கொட்டை கிளப்பி மீன் பிடிக்க பார்க்கிறார்கள். அது நடக்காது. மக்கள் தெளிவாக இருக்கார்கள். அதே சூழ்நிலை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் சொல்லியிருக்கிறோம். அது போன்ற எந்த பணியும் இல்லை. எனவே அது மக்கள் அந்த வதந்தியை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயிகளுக்கு எதிரான கட்சிங்கிற திமுக மாதிரி அதாவது நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 1 பைசா கட்டணம் கூட செலுத்த வேண்டாம் என்று சொல்லி கட்டணம் வேண்டாம் மின்சாரத்தை தந்தார். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அதாவது இந்த தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றிலேயே வேளாண்மை துறைக்கென தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இந்த அரசு பொறுப்பேற்றவர்கள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்றவர்கள். அதில் பல்வேறு திட்டங்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு 2 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் பல ஆண்டு காலம் காத்திருந்தவர்களுக்கு பம்பு செட்டுகளுக்கு கட்டணமில்லா மின்சாரத்தில் மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 18 லட்சம் விவசாயிகள் அவனுடைய கட்டணமில்லா மின்சாரத்தை பயன்படுத்துவார்கள். அதுவும் சேர்ந்து இந்த 2 லட்சம் இணைக்கிற பொழுது சேர்க்கிற பொழுது 20 லட்சம் விவசாயிகள் பம்பு செட்டுகள் கட்டணமில்லா மின்சாரத்துக்கு பயன்படுத்தி வருவார்கள். அந்த விவசாயிகள் கூட பம்பு செட்டுகள் பழுதடைந்தால் எதிர்காலத்தில் புதிதாக மாற்றி தருவதற்கு நிதி ஒதுக்கப்படும் திட்டம் இருக்கிறது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் காத்திருந்த விவசாயிகள் கூட இந்த கட்டணமில்லா மின் இணைப்பு என்ற திட்டத்தில் இணைக்கப்பட்டுதான் 2 லட்சம் விவசாயிகள் சேர்க்கப்பட்டார்கள். அதே போல இன்றைய விவசாயிகளுக்கு இன்றைய பால் உற்பத்தியாளருக்கு கொள்முதல் விலை 5 லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது நம்முடைய பால் உற்பத்தியாளர்களுக்கு. அந்த வகையில் இன்றைக்கு அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகுதான் இன்றைக்கு நம்முடைய அன்றைய 2006 10ஆம் ஆண்டு வரை 11ஆம் ஆண்டு வரை இருந்த அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில கூட இந்த நல்லாறு நீராறுங்கிற பிரச்சனை அவரிடத்துல கவனத்துக்கு எடுத்து சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் சர்க்கார் பதில பரமிக்குள் ஆலியார் இருக்கிற சர்க்கார் பதில மின்சாரத்தை எடுத்து விட்டு அந்த தண்ணீரை நம் காண்டூர் கனால் என்கிற அந்த சமமட்ட கால்வாய் 50 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த தண்ணீரை கொண்டு வந்துதான் திருமூர்த்தி அணையிலே நாம் சேர்க்க வேண்டும். அது அந்த நீர்த்தேக்கத்தில், அது பேரே நீர்த்தேக்க அணை என்பதை விட அது நீர்த்தேக்கம் என்பார்கள். எனவே சில இடங்களில் மழையை குறைந்து டனல் அமைக்கப்பட்ட அந்த வாய்க்கொண்டு அது நம்முடைய பரமிக்குள் ஆலியார் திட்டம் அமைக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு அந்த வாய்க்கால் அமைக்கப்பட்டது, சமமட்ட கால்வாய் அமைக்கப்பட்டது. அந்த மலையினுடைய பகுதியிலிருந்து வெட்டி எடுத்து அந்த ஒரு பகுதியில அதை கட்டி அதற்கு பிறகு அந்த தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. அந்த சமமட்ட கால்வாயில சர்க்கார் வழியில மின்சாரத்தை எடுத்து விட்டு தான் நாம் அந்த காட்டூர் கனால் என்கிற சமமட்ட கால்வாய் வழியாக 50 கிலோமீட்டர் நீளம் கொண்டு வரலாம். அந்த தண்ணீரை தேக்கி நிறுத்தி விவசாயத்திற்கு தேவையான பொழுது விவசாயத்துக்கு தண்ணீர் திறந்து விடப்படும் பாசனத்துக்கு 4 மண்டலத்துக்கும். அந்த வகையில அந்த சர்க்கார் வழியில மின்சாரத்தை எடுத்துவிட்டு 1100 கனடி அதிகபட்சம் அதுல தண்ணீரை கொண்டு வர முடியும். அதுபோல கொண்டு வருவார்கள் கடந்த காலங்கள்ல 2010க்கு முன்பெல்லாம். வருகிற பொழுது 40% தண்ணீர் கசிவு ஏற்பட்டு அந்த வாய்க்காலில் கசிவு ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்களிடத்துல நான் கொண்டு போனேன். அவர் அப்பொழுது அந்த துறையை கூட அவர்தான், பொதுப்பணித்துறை அவர்தான்
கவனித்து வந்தார். எனவே அந்த அடிப்படையில் கொண்டு போனவுடன் உடனடியாக ஒரு 185 கோடி ரூபாய் நிதியை தந்து அந்த கால்வாயை சீரமைப்பதற்கு உத்தரவிட்டார். அந்த வகையில் இப்பொழுது கான்கிரீட் அந்த வாய்க்கால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மலைப்பகுதியில் சில நேரங்களில் அந்த மலையினுடைய குன்றுகள் மரங்கள்லாம் அந்த வாய்க்காலில் விழுந்து மழை பெய்கிற பொழுது சரிவு ஏற்பட்டு விடும். அதில் வாய்க்காலில் விழுந்து அந்த வாய்க்கால் எங்கெங்க அது போன்ற அதிகமாக நடக்கிறதோ, எப்படி விபத்து சாலையில் எப்படி விபத்து பகுதி என்று கண்டறியப்பட்டு அது நடவடிக்கை எடுக்கிறார்கள், அது போல அந்த பகுதியில் அந்த மேலே வாய்க்கால் மேலே ஒரு மீட்டர் உயரத்திற்கு ஒரு பாலம் போல் அமைப்பார்கள். பாலம் போல் அமைத்து அந்த குன்று அது மேலே பாறை விழுந்தால் கூட அது பிறண்டு அந்த நிலங்களுக்குள் போய் விழுந்துவிடும். வாய்க்காலில் விழாத அளவில் கூட எச்சரிக்கை செய்து அது போன்ற வடிவமைப்பு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுக்கு பிறகு 1100 கனடி திறந்து விடப்பட்டால் 900 கனடி 950 கனடி உறுதியாக இந்த அணைக்கு வந்து சேர்ந்து கொண்டது. எனவே பாசனத்துக்கு தடையின்றி கிடைத்த நீரை தடையின்றி இயற்கை ஒத்துழைக்கிற பொழுது அந்த கிடைத்த நீரை தடையின்றி விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கு அது செய்யப்பட்டது. இப்படி அந்த வனப்பகுதியில் இருந்தனால யாருக்கும் அந்த செய்தி வெளியே சரியாக தெரியவில்லை. அது போன்ற மகத்தான பணிகளை செய்திருக்கிறோம். அதே போல இப்பொழுது இந்த 5 ஆண்டு காலத்துல ஏற்கனவே இந்த அணை திட்டம் அமைகிற பொழுது முக்கிய வாய்க்காலில் பிரதான வாய்க்காலில் காங்கிரீட் லைனிங் அமைக்கப்பட்டிருக்கும். காங்கிரீட் வாய்க்கால்களில் காங்கிரீட் போடப்பட்டிருக்கும். இதற்காக தண்ணீர் கசிவு ஏற்பட்டு கடைக்கோடிக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும். அங்கெல்லாம் சரிந்து விழுந்திருக்கு. அது ஏறத்தாழ 200 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு அதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு சில இடங்கள்ல. எனவே அது இன்னும் ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு மேல 5000 கோடி அளவுக்கு இருந்தால்தான் இந்த பழமுதிர் ஆலயத்திற்குரிய வாய்க்கால் அனைத்தையும் நாம் காங்கிரீட் திட்டத்துக்கு நாம் உருவாக்க முடியும். அதற்கு உலக வங்கியினுடைய நிதி கோரப்பட்டுள்ளது. இந்த அரசு அமைந்தவுடன் தொடர்ந்து அதை கண்காணித்து அந்த நிதியை பெற்று நம்ம பழமுதிர் ஆலயாரில் உள்ள திருப்பூர் மாவட்டத்தில் கூடிய அந்த பகுதியில் அனைத்தும் காங்கிரீட் தளமாக மாற்றி அமைக்கப்பட்டு விவசாயத்திற்கு உரிய நீர் தண்ணீர் கிடைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். நல்லார் நீராரை பொறுத்தளவு கேரள அரசோடு பேசி முடிவு செய்ய வேண்டியது. இது இரு மாநிலத்தினுடைய பிரச்சனை. அதாவது அதிகாரமற்றது தொடர்ந்து பேசியிருக்கார்கள். அந்த அமைச்சர் கூட இங்கு ஒரு முறை வருவதாக பேச்சுவார்த்தை வருவதாக இருந்து அவர் ஏதோ சூழ்நிலை அங்கு உள்ளாட்சி தேர்தல் ஏதோ வந்த காரணம் தான் அவரால் வர இயலவில்லை. அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள்லாம் கேரளாவுக்கு அரசு நிகழ்ச்சிக்கு சென்றோம். வைக்கத்தில் நம்முடைய தந்தை பெரியார் பெயரில் உள்ள அரங்கம் திறக்கப்பட்டது, நூலகம் திறக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில மாண்புமிகு முதலமைச்சர் இதை பற்றி பேசுகிற பொழுது இரு மாநில அமைச்சர்களும் பேசி பிறகு இரு மாநில முதலமைச்சரும் பேசலாம் என்று அவர் அதற்கான சூழலை சொன்னார், எடுத்து சொன்னார். எனவே அந்த நிகழ்ச்சி முடிவெற்ற பிறகுதான் இந்த கேரள அமைச்சர் இங்கே வருவதாக இருந்தது. அந்த கேரள நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக இது வர முடியாமல் போய்விட்டது. அதுக்குள்ள தேர்தல் வந்துவிட்டது, இது நிறைவேறாமல் போய்விட்டது. வழிய தொடர் முயற்சி என்பது இருக்கிறது. திருப்பூர் சிட்டி பார்த்தீங்கன்னா குப்பை பிரச்சனை இன்னுமே தீர்வு. இது வந்து ஒரு பெரிய அதாவது அதான் நான் கேட்கறேன், இந்த 5 ஆண்டு காலத்துக்கு முன்பு யாருடைய அரசு இருந்தது? அதிமுக அரசு தானே இருந்தது. ஏன் அவரும் தொலைநோக்கு பார்வையோடு இதை எதுக்கான முடிவுகளை 10 ஆண்டு காலத்துல செய்திருக்கலாமே. ஒரு 5 ஆண்டு காலத்தை விடுங்க. 10 ஆண்டு காலத்துல இன்னும் சொல்ல போனா இதுல எங்களுக்கு ஒரு 7 மாத காலம் கொரோனா காலம் போய்விட்டது. அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடந்து புதிய நிர்வாகம் வந்துதான் நிறைய கவனிக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த 10 ஆண்டு காலத்துல அவர்கள் செய்யாததுதான் இதனுடைய பாதிப்பு. எனவே இருந்தாலும் நம்முடைய ஒட்டுமொத்தமாக இந்த திருப்பூர் மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலையும் அந்த குப்பை பிரச்சனை இருக்கிறது. எனவே இருந்தாலும் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதை என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் எதிர்காலத்தில் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பார்கள். அதாவது இப்போ ஆங்காங்கு இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக சுமார் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு இன்றைக்கு ஆங்காங்கு திட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதே போல இன்றைக்கு நம்முடைய கேன்சர் கேர் யூனிட் என்கிற நம்முடைய திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது புற்றுநோய் சிகிச்சை மையம். எனவே இந்தியாவிலேயே அது போன்ற எந்த ஒரு மையம் எங்கேயும் இல்லை அரசின் சார்ந்த. அதனுடைய மதிப்பு 90 கோடி ரூபாய், பொதுமக்களுடைய பங்களிப்பு 30 கோடி ரூபாய், அதே போல அரசின் பங்களிப்பு 60 கோடி. அதற்கு நிதியை பெற்று தந்து அது இன்னைக்கு சிறப்பாக அமைக்கப்பட்டு புதிய ஒரு அங்கெல்லாம் இயந்திரங்கள்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதை துல்லியமாக கண்டறிந்து நோய் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கை போய்கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு சிறப்பான ஒரு திட்டமாக இது அமைந்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு நம்முடைய அங்காங்கு சாலைகளை எல்லாம் விரிவாக்க செய்ய வேண்டியிருக்கிறது. அதை புதிய
நான்கு வழி சாலையெல்லாம் பெரும்பாலான சாலைகள் அமைக்கப்பட்டிருக்குது. அதேபோல பல்லர் பகுதிக்கும் புறவழிச்சாலை தொடர்ந்து நம்முடைய மாநில தேசிய நெடுஞ்சாலை மூலம் முயற்சி செய்தோம். அவர்கள் அதுக்கான நிதி ஒதுக்கவில்லை. எனவே மாநில அரசு மூலம் மாதப்பூரிலிருந்து, அதாவது கரூரிலிருந்து கோவை நோக்கி செல்லுகிற பொழுது இடது பக்கமாக நம்முடைய மாதப்பூர் பகுதியிலிருந்து அந்த சாலை பல்லடம் சாலை, தாராபுரம் சாலையை கடந்து, அதே போல பல்லடம் டு நம்முடைய உடுமல்பேட்டை சாலையை கடந்து, பல்லடம் டு நம்முடைய பொள்ளாச்சி சாலையை கடந்து திரும்ப தேசிய நெடுஞ்சாலையில் பல்லடம் தாண்டி தேசிய நெடுஞ்சாலை இணையக்கூடிய வகையில் மாநில நெடுஞ்சாலை மூலம் ஏறத்தாழ சுமார் ஒரு 17 கோடி ரூபாய்க்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. அது போக்குவரத்து நெரிசலை பல்லடத்தில் குறைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். மீண்டும் ஜெயிச்சு நீங்க வெற்றி பெற்று வந்தால் இதே துறை அமைச்சராக வேற துறைக்கு அது முழுக்க மாண்புக்கு முதலமைச்சர்கள் மற்றும் மாண்புக்கு துணை முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அது இப்போ திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு திருப்பூர் நகராட்சியாக இருந்ததை ஒட்டியுள்ள நல்லூர் நகராட்சி மற்றும் வேலம்பாளையம் நகராட்சி, அதே போல் திருப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து 6 ஊராட்சிகள், நம்முடைய முருகம்பாளையம், முத்தலம்பாளையம், வீரபாண்டி, நம்முடைய ஆண்டிபாளையம், அதே போல் நெருப்பரச்சல் போன்ற ஊராட்சிகளை எல்லாம் இணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது முத்தமிழர் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது. அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த மாநகராட்சி துவக்க விழாவுக்கு கூட வந்த பொழுதும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அந்த உடனே திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு விரைவில் மாவட்டம் உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார். அதே போல திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு பகுதி, தாராபுரம், காங்கேயம் போன்ற பகுதி, ஊத்துக்குளி போன்ற பகுதியும், கோவை மாவட்டத்திலிருந்து திருப்பூர், பல்லடம், உடுமல்பேட்டை, மடத்துக்குளம் போன்ற பகுதிகளெல்லாம் இணைத்து ஒரு சிறந்த மாவட்டமாக இன்றைக்கு தொழில் ரீதியாக பின்னலாடையிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருப்பூர் மாவட்டம் இன்றைக்கு ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த மாவட்டமாக விளங்கி வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. மாவட்டமாக தரம் உயர்த்திய பிறகு இன்றைக்கு டைட்டில் பார்க் திருப்பூரில் திருமருகம்பூண்டி பகுதியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதேபோல் வேலம்பாளையத்தில் 100 படுக்கைகள் கொண்ட புதிய மருத்துவமனை அமைக்கப்பட்டு அதை மாண்புமிகு முதலமைச்சர்கள் திறந்து வைத்தார்கள். கோவில்வெளியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கூட ஐயா கொடிகாத்த குமரன் அவருடைய பெயர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரால் சூட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் திருப்பூர் வடக்கு பேருந்து நிலையத்திற்கு நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகி நம்முடைய தீரன் சின்னமலை அவருடைய பெயர் வைக்கப்பட்டது. மத்திய பேருந்து நிலையத்தில் நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய பெயர் வைக்கப்பட்டு அதெல்லாம் இன்றைக்கு சிறந்த முறையில் கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு ஒரு சிறந்த பேருந்து நிலையங்களாக 3 பேருந்து நிலையங்கள் விளங்கி கொண்டிருக்கிறது. அதேபோல் பல்லடத்தில் எலும்பு முறிவு சிகிச்சைக்கான தனி சிறப்பு சிகிச்சை முகாம் உருவாக்கப்பட்டு அங்கே கூடுதல் கட்டிடங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் காங்கேயத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனை இன்னைக்கு இங்கே அமைக்கப்பட்டு இங்கே கூடுதலான வசதிக்காக 12 கோடி ரூபாயில் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாராபுரத்தில் இன்றைக்கு ஒரு 24 கோடி ரூபாய் மதிப்பில் அரசு மருத்துவமனையில் அங்கே புதிய கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாடு. அதே போல் இன்றைக்கு நம்முடைய உடுமல்பேட்டை மருத்துவமனையில் இன்றைக்கு கூடுதலாக சுமார் ஒரு 24 கோடி ரூபாய்க்கு அங்கே புதிதாக கூடுதல் வசதி கொண்ட மருத்துவமனைகள் கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற எண்ணற்ற பணிகள் இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் மாண்புக்கு முதலமைச்சர் வந்தபோது உடுமல்பேட்டை வந்தபோது கூட விவசாயிகள் பரம்பிக்குளம் ஆழியார் பாசனத்தை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த வாய்க்கால் தூர்வாருக்கு 10 கோடி ரூபாய் அதே நிகழ்ச்சியில் உடனடியாக அறிவித்து அதுக்கான உத்தரவு அந்த தூர்வாரிதான் கடந்த பாசனம் சிறப்பாக நடைபெற்றது. விவசாயிகள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படி மகத்தான பணிகளை செய்திருக்கிறோம். எனவே அதை தொடர்ந்து இன்னும் இருக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு இந்த 2.0 ஆட்சி அமைந்து, அதே நேரத்தில் வீட்டுமனை பட்டாக்களை பொறுத்தளவு கூட ஏறத்தாழ சுமார் 55,000 மக்களுக்கு இன்றைக்கு வீட்டுமனை பட்டாக்களை இந்த 5 ஆண்டு காலத்தில் உறுதி செய்தோம். நம்முடைய அரசினுடைய நிலங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அதுதான் தேடி எடுத்து ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் அந்த பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பூமிதான போர்டு என்கிற அந்த போர்டு இருக்கக்கூடிய நிலங்களை கூட இன்றைக்கு வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்துருக்கோம். அந்த விதத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த தமிழ்நாட்டிலே அது முதலிடமாக வைக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் பட்டா கொடுத்தோம், அந்த வகைப்பாட்டில் பட்டா கொடுத்தோம். எனவே இது போன்ற பணிகளை செய்திருக்கிறோம். எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலை 4 வழி சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இங்கே காங்கேயத்திலிருந்து தாராபுரம் செல்லக்கூடிய சாலை 4 வழி சாலையாக 120 கோடியில் பணி நடைபெற்று வருகிறது. காங்கேயத்திலிருந்து சென்னிமலை செல்லக்கூடிய சாலை இங்கே 4 வழி சாலையாக மாற்றப்பட்டு வருகிறது.
உள் விளையாட்டரங்கம், சிறு உள் விளையாட்டரங்கம் சிவன்மலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு பல்லடம் நாகராபுரம் சாலை 4 வழி சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து நிச்சயமாக அது மேலும் திருப்பூர் மாவட்டம் வளர்ச்சி பெறக்கூடியவர்களை, மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக திகழும் என்பதை உறுதியாக அது உரிய நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நேரத்தில் முடிவு. அது பல முறை நகர்ப்புற உள்ளாட்சி தனியாகவும் புதிய மாவட்டமாக பிரித்த பகுதியில் தானே கிராம பஞ்சாயத்துக்கெல்லாம் தனியாக தான் 2 கட்டமாக நடத்தினார். இனி வருங்காலத்தில் எப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அதாவது விரிவாக்கம் என்கிற வகையில் உள்ளாட்சி நிர்வாகத்தில் விரிவாக்கம் என்பதை பொறுத்தளவு பொதுமக்களுடைய கருத்து அதை வைத்து அதுக்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் மூலமாக வரக்கூடிய கருத்து, பொதுமக்களுடைய கருத்தை வைத்து தான் அது எதிர்காலத்தில் முடிவெடுக்கப்படும். சில பக்கம் ஆதரவுக்கு, சில பக்கம் ஒரே பஞ்சாயத்து சேர்த்தலில் ஒரு பகுதி மக்கள் அதை ஆதரிக்கிறாங்க, ஒரு பகுதி மக்கள் வேண்டாம் என்று எதிர்க்கிறார்கள்.